இன்று நாம் நம்ப முடியாத ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். கொலை, ஞாபகம் மற்றும் மறுபிறவி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விசித்திரமான வழக்கு. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த டிட்டோ சிங் என்ற சிறுவனின் கதை இது. தனது முந்தைய வாழ்க்கையின் கொலையை பற்றிய தெளிவான நினைவுகளுடன் பிறந்த இந்த சிறுவன் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இந்த மர்மமான வழக்கை பற்றி விரிவாக பார்க்கலாம். 1990ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த டிட்டோ சிங் மற்ற குழந்தைகளைப் போலவே வளர்ந்துள்ளார். ஆனால் 3 வயதை எட்டிய போது அவர் தனது முந்தைய வாழ்க்கையை பற்றி விசித்திரமான விஷயங்களை சொல்ல தொடங்கியுள்ளார். தான் சுரேஷ் வர்மா என்ற பெயருடைய ஒரு வியாபாரி என்றும் தனக்கு ஒரு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். தனது முந்தைய வாழ்க்கையில் தான் தனது அலுவலகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தான் காரில் சென்று கொண்டிருந்த போது தாக்கப்பட்டதாகவும் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தனது கொலையாளிகளை பற்றிய சில விவரங்களையும் அவர் கூறியுள்ளார். இந்த சிறுவனின் வார்த்தைகள் அவரது குடும்பத்தினரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. டிட்டோவின் குடும்பத்தினர் முதலில் இதை ஒரு குழந்தையின் கற்பனை என்று எண்ணினார்கள். ஆனால் டிட்டோ தொடர்ந்து தனது முந்தைய வாழ்க்கையை பற்றி உறுதியாக பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கள் டிட்டோ சொன்ன இடங்களுக்கு சென்று விசாரிக்க முடிவு செய்தார்கள். மேலும் டிட்டோ தனது முந்தைய வாழ்க்கையில் ஆக்ராவில் வசித்ததாகவும் ஒரு ஷூ கடை வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினர் ஆக்ராவிற்கு சென்று டிட்டோ சொன்ன அடையாளங்களுடன் ஒரு கடையை தேடினார்கள். ஆச்சரியப்படும் விதமாக சுரேஷ் வர்மா என்ற பெயரில் ஒரு ஷூ கடை இருந்துள்ளது. மேலும் சுரேஷ் வர்மா பல ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் டிட்டோ சொன்ன பல விவரங்கள் சுரேஷ் வர்மாவின் கொலை வழக்குடன் ஒத்துப்போனது. மேலும் டிட்டோ சுரேஷ் வர்மாவின் குடும்ப உறுப்பினர்களையும் அடையாளம் காட்டியுள்ளார். சுரேஷ் வர்மாவின் மனைவி மற்றும் குழந்தைகளை அவர் சரியாக அடையாளம் கண்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவர் அவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை நினைவுபடுத்தியுள்ளார். அவை அந்த குடும்பத்தினருக்கு மட்டுமே தெரிந்தவை. அதே போல டிட்டோ தனது கொலையாளிகளை பற்றிய சில மர்மமான அடையாளங்களை வழங்கியுள்ளார். ஆனால் அந்த விவரங்கள் கொலையாளிகளை அடையாளம் காண போதுமானதாக இல்லை. சுரேஷ் வர்மாவின் கொலை வழக்கு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்தது. டிட்டோவின் நினைவுகள் புதிய தடயங்களை வழங்கியிருந்தாலும் உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. மேலும் டிட்டோவின் உடலில் காணப்பட்ட உடல் ரீதியான அடையாளங்கள் இந்த வழக்கிற்கு மற்றொரு மர்மமான பரிமாணத்தை சேர்த்தன. அவரது வலது நெற்றியில் ஒரு சிறிய வட்ட வடிவ பிறப்பு அடையாளம் இருந்தது. பார்ப்பதற்கு அது ஒரு துப்பாக்கி கொண்டு துளைத்த காயம் போல இருந்துள்ளது. மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால் சுரேஷ் வர்மாவின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த காயங்களின் அதே இடங்களில் இந்த அடையாளங்கள் அமைந்திருந்தன. இது விஞ்ஞானிகளையும் ஆய்வாளர்களையும் திகைப்பில் ஆழ்த்தியது. டிட்டோவின் பிறப்பு மற்றும் சுரேஷ் வர்மாவின் இறப்பு தேதிகளுக்கு இடையே இருந்த முரண்பாடு இந்த வழக்கின் மிகவும் குழப்பமான அம்சமாகும். அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி சுரேஷ் வர்மா ஆகஸ்ட் 28, 1983ஆம் ஆண்டு இறந்தார். ஆனால் டிட்டோவின் பிறந்த தேதி டிசம்பர் 11, 1982 அல்லது டிசம்பர் 10, 1983 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்டோவின் முந்தைய பிறந்த தேதி உண்மையாக இருந்தால் சுரேஷ் வர்மா இறப்பதற்கு முன்பே டிட்டோ பிறந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. இது மறுபிறவி பற்றிய நமது வழக்கமான புரிதலுக்கு சவால் விடுகிறது. மேலும் இந்து தத்துவத்தில் பரக்காயா பிரவேஷ் என்று அழைக்கப்படும் ஒரு கருத்தின்படி ஒரு ஆன்மா பிறக்கும் போதோ அல்லது பிறந்த சிறிது நேரத்திலேயே வேறு ஒரு உடலில் நுழைய முடியும். டிட்டோவின் முந்தைய பிறந்த தேதி சரியாக இருந்தால் அவர் 8 மாத குழந்தையாக இருந்த போதே ஏற்பட்ட ஒரு குறுகிய கால நோய்க்கு பிறகு அவரது அசல் ஆன்மா சுரேஷ் வர்மாவின் ஆன்மாவால் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். டிட்டோவின் இந்த வழக்கு உலகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. பல விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வினோதமான நிகழ்வை ஆராய வந்தார்கள். டாக்டர் KS ராவத் போன்ற மறுபிறவி ஆய்வாளர்கள் டிட்டோவின் வழக்கை விரிவாக ஆய்வு செய்தார்கள். அவர்கள் டிட்டோ மற்றும் அவருடைய குடும்பத்தினருடன் பலமுறை பேசியுள்ளார்கள். டிட்டோ சொன்ன விவரங்கள் மற்றும் கொலை வழக்குடன் இருந்த ஒற்றுமைகள் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இருப்பினும் அறிவியல் பூர்வமாக மறுபிறவியை நிரூபிப்பது மிகவும் சவாலான காரியம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். டிட்டோ சிங்கின் இந்த வழக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.